சுரேகாவோட தோட்ட புனிதா தான் திருடிட்டான்னு புனிதா மேல திருட்டு பழி விழ போகுதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. புனிதா காலையில ஆபீஸ் கிளம்பிட்டு இருக்கா. கண்ணாடிய பாத்துட்டு இருக்கும் போது கௌசிக் கிஃப்ட் கொடுத்த தோடு ஞாபகத்துக்கு வருது. இத போட்டுட்டு போனா கௌசிக் ரொம்ப சந்தோஷப்படுவாரே. பட் அக்கா பாத்துட்டா யாரோடதுன்னு கேட்பாளே, போடலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. பரவாயில்ல போட்டுட்டு போலாம், கேட்டா ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணதுன்னு சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு தோடு எடுத்து போட்டுக்கிறா. பாட்டி கிட்ட சொல்லிட்டு ஆபீஸ் கிளம்புறா. மாடியில இருந்து கீழே இறங்குறப்போ மாதவி புனிதாவை பாக்குறா. சி, காலையில இவ மூஞ்சில முழிக்கணும் அப்படின்னு திட்ட புனிதாவோ முறைச்சு பாக்குறா. மாதவியோ என்ன இவளோட மூஞ்சில ஏதோ மாற்றம் தெரியுதேன்னு உத்து பாத்துட்டு இருக்கா. புனிதா போட்டிருக்க தோடு நம்ம சுரேகா தோடு மாதிரியே தெரியுதே. ஆமா, சுரேகாவோட தோடு தான். இவளுக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு, ஏய் நில்லடி, நீ போட்டிருக்க தோடு யாரோடது அப்படின்னு கேட்க, என்னோடதுதான். ஏன் கேக்குறீங்க? பொய் சொல்லாதடி, அந்த தோடு எங்க இருந்து திருடுன அப்படின்னு கேட்க, மரியாதையா பேசுங்க. அடுத்தவங்க பொருளை திருடுற பழக்கம் எனக்கு இல்ல. இது என்னோட பர்த்டே கிஃப்ட், என் ஃப்ரெண்டு கொடுத்ததுன்னு சொல்றா. கிஃப்ட் கொடுத்ததா? எதுக்கு நீ இப்படி போய் பேசுற? இரு, எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு சுந்தரவல்லிய கூப்பிடுறாங்க மாதவி. சுந்தரவல்லியோ, என்ன மாதவி, எதுக்கு இப்ப கூப்பிட்ட? இவ எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கா? இவ மூஞ்சிய பக்கவா கூப்பிட்டன்னு கேட்க, அம்மா நல்லா பாருங்கம்மா, அவ போட்டிருக்க தோடு சுரேகாவோடதுன்னு சொல்றாங்க. என்ன மாதவி சொல்றன்னு சொல்லிட்டு தோட பாக்குறாங்க. அது சுரேகாவோடது. உடனே சுந்தரவல்லியோ, என் பொண்ணோட தோடு உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? எங்க இருந்து எடுத்த? ஒழுங்கா உண்மையை சொல்றியா, போலீஸ கூப்பிடட்டுமான்னு கத்துறாங்க. சுந்தரவல்லியோட சத்தத்தை கேட்டு வீட்டுல இருந்த எல்லாருமே வந்துடுறாங்க. அருணாச்சலமோ, என்னாச்சு சுந்தரவல்லி, எதுக்கு காலையிலே சத்தம் போட்டுட்டு இருக்க? ஏங்க, இவ சுரேகாவோட தோட்ட திருடி வச்சிருக்காங்க, எப்படி எடுத்தான்னு கேளுங்கன்னு சொல்ல, சுந்தரவல்லி அதே மாதிரி தோட இருக்க போகுது, யாரையும் அவ்வளவு சீக்கிரம் தப்பா நினைக்காத, அவ நல்ல பொண்ணுன்னு சொல்றாரு. மாதவியோ, அப்பா இது சுரேகாவோட தோடுதான், நல்லா தெரியும், நான் தான் செலக்ட் பண்ணேன், இவ கண்டிப்பா திருடிதான் வச்சிருக்கான்னு சொல்றாங்க. சூர்யாவோ உடனே, ஸ்டாப் இட், நான்சென்ஸ் மாதிரி பேசாத மாதவி, ஃபர்ஸ்ட் எது உண்மைன்னு தெரியாம யாரையும் பிளேம் பண்ணாத மாதவின்னு சொல்லிட்டு, இங்க வா புனிதா, இந்த தோடு நீ எங்க வாங்கினன்னு கேட்க, மாமா அது வந்து இது என் ஃப்ரெண்டு கிஃப்டா கொடுத்தான்னு சொல்றாங்க. பாத்தீங்களா தாய்க்குளமே, அவளோட ஃப்ரெண்டு கிஃப்டா கொடுத்திருக்காங்க, அது தெரியாம சின்ன பொண்ண என்னவெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சூர்யா சொல்றான். ஆனா சுந்தரவல்லியோ, டேய் எல்லாத்துக்கும் வக்காலத்து வாங்காத, மரியாதையா அவளை உண்மையை சொல்ல சொல்லு, வீட்டுல வச்சிருந்த தோடு காணாம போச்சு, இப்ப இவ அத வச்சிருக்கான்னு சொல்ல, நந்தினியோ, அம்மா சத்தியமா என் தங்கச்சிக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு, புனிதா யாரு அந்த தோட்ட உனக்கு கொடுத்ததுன்னு தெளிவா சொல்லு அப்படின்னு சொல்ல, அக்கா அது வந்து நேத்து கேக் ஷாப்ல பார்த்தேன்னு சொன்னேன்ல, அந்த பையன் தான் கொடுத்தான்னு புனிதா சொல்றா. இத கேட்ட நந்தினியோ புனிதாவை கண்ணத்திலே பலார்னு ஒண்ணு விடுறாங்க. பாத்தியா உன்னால எவ்வளவு பிரச்சனைன்னு, அமைதியா இருன்னு சொன்னேனே கேட்டியா? ஹே என்னங்கடி ஆள் ஆளுக்கு நாடகம் ஆடுறீங்களா? நீ பண்ண வேலை தானடி இது. ஹரிதாவையும் சுரேகாவையும் கடத்தி வச்சுட்டு ஹரிதாவை கொலை பண்ணிட்டு சுரேகாவோட நகைய உன் தங்கச்சி கொடுத்திருக்க, அப்ப நகைக்காக தான் இதெல்லாம் பண்ணியா? அடி பாவி, கேட்டிருந்தா நாங்களே கொடுத்திருப்போமே, அதை விட்டுட்டு அநியாயமா ஹரிதாவை கொன்னிட்டு எடின்னு சொல்றாங்க சுந்தரவல்லி. உடனே நந்தினியோ, அம்மா பிளீஸ் அப்படிலாம் சொல்லாதீங்க, நானும் நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுட்டு தான் இருக்கேன், நான் சரியா தூங்குறதே இல்ல, மேலும் மேலும் எங்களை காயப்படுத்தாதீங்க பிளீஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா சுந்தரவல்லியோ, ஹே நீங்க என்ன டிராமா வேணாலும் பண்ணுங்க, ஆனா நீங்க தான் என் பொண்ணை கடத்தி வச்சிருக்கீங்கன்னு கன்ஃபார்மா தெரியுது, மரியாதையா என் பொண்ணை விட்டுருங்கன்னு சொல்றா. தாய்க்குளமே, மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், என்ன பேசுறீங்க? நந்தினி தூங்கி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? சுரேகா காணாம போனதுல இருந்து அவ சரியா தூங்குறதே இல்ல, நீங்க என்னடானா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, பார்த்து பேசுங்கன்னு சூர்யா சொல்றாரு. ஆனா சுந்தரவல்லியோ, இல்ல எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்றாங்க. சூர்யாவோ, சரி உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகணும் அவ்வளவுதானே, இருங்க அந்த பையனையே இங்க வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு புனிதா கால் பண்ணி அந்த பையனை இங்க வர சொல்லுன்னு சொல்ல, புனிதாவோ, மாமா அது வந்து என்ன புனிதா யோசிக்கிற, அவனை வர சொன்னாதான் நீ உன்னை ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்றாரு. புனிதாவோ கௌசிக்கு கால் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றா. அவனும் சரின்னு சொல்லிட்டு ரஞ்சித்துக்கு கால் பண்ணி, மாச்சா புனிதா என்னை வீட்டுக்கு கூப்பிடுறாடா அப்படின்னு சொல்ல, ஏன் என்ன பிரச்சனைன்னு ரஞ்சித் கேக்குறான். பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லடா மச்சான், மேபி வீட்டுல எல்லாருக்கும் இன்ட்ரோ பண்ண கூப்பிடுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி போ மச்சான், பட் அந்த சூர்யா கிட்ட மட்டும் மாட்டிக்காத, அவன் ரொம்ப கிளவர்னு சொல்ல, அத நான் பாத்துக்கிறேன் மச்சான், நீ ஒன்னும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு கௌசிக் சூர்யா வீட்டுக்கு கிளம்புறான். கௌசிக் யாருன்ற உண்மை எல்லாருக்கும் தெரிய வருமா? ரஞ்சித் மாட்டுவானா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சீரியல் பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.